ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் பாடம் தான். இயல் 7 திருக்குறள். புக் பேக் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம். ஆண்மையின் கூர்மை பகைவர்க்கு உதவுதல். பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை பிளஸ் செல்வம். ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஊர் பிளஸ் ஆண்மை. திரிந்து பிளஸ் அற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. பொறுத்துக. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அழிப்பது குன்றி மணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நட்பின் பண்பில்லாத பெற்ற பெருஞ்செல்வம். பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுக. நவில் தோறும் நூல் நயம் உவமை. போலும் உவம உறுப்பு. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு உவமேயம். எது பெருமை தரும்? 152ஆம் பக்கத்தில் இருக்கு. காட்டு முயலை வீழ்த்தி அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது? அதுவும் 152ஆம் பக்கத்தில் இருக்கு. 6வது குறள். நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் ஆகும். இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது? அது 153ஆம் பக்கத்தில் இருக்கு. 9வது குறள். பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது. இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். நட்பு எதற்கு உரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? 152ஆம் பக்கத்தில் இருக்கு. நட்பு 4வது குறள். நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமே உரியது அன்று. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. பிரிது மொழிதல் அணி என்பது யாது? அது 153ஆம் பக்கத்தில் இருக்கு. பிரிது மொழிதல் அணிங்கிற டாபிக்ல முயலை வீழ்த்தி அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும் என்பது உவமை. இந்த உவமை மூலம் பெரிய முயற்சியே பெருமை தரும் என்பது பெறப்படுகிறது. எனவே இக்குறளில் உள்ளது பிரிதுமொழிதல் அணியாகும். படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக. இந்த படத்தை பார்த்துட்டு இதை எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.